என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நல்லயம் இயேசு கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசு கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசு சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நல்ல இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நல்ல இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளை கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளை கர்த்தரை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கு இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்றாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்றாம் இயேசுவை பாடிடுவேன்.
பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே, முள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காத்து வந்தீர் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி கத்த செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் நன்றி செலுத்துவோம். வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவன் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே என்று சொல்லி வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர்.
பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பங்கு ஆயத்தம் செய்த சர்வ வல்லவர் என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தீர் என்று சொல்லி எனக்கு ஒரு பங்கு ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன் எதிரே எனக்கு ஒரு பங்கு ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றேன் மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் மறவே மறவே நீ செய்த நன்மைகளுமாய் நீ நடத்துவோம் நீ செய்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு நல்லவராக இருந்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் பகைஞர் என்று எனக்கு ஒரு பங்கு ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன் பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பங்கு ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன் மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் இதயத்தோடு மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் தகப்பனவர் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல்
சுமந்து காத்த தெய்வமே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மரபே மரபே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மரபே மரபே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த வருடம் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லை, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன் என்று சொல்லி, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடும். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடும். எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். யெகோவா நிச்சயமாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி எனக்கு நீர் வெற்றி தந்தீர் என்று சொல்லி, என் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் எனக்கு நீர் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஆனந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி, யெகோவா நிச்சயமாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிச்சயமாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின்
பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என்பதனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என்பதனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி நான் பாடுவேன் என்று சொல்லி எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. அப்படி இருக்கிற இடத்துல சிறிது நேரம் வேணும் என்று நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இதுவரையிலுமாய் நடத்தி வந்த தேவபகன் இன்னையுமாய் எங்களை வழி நடத்தட்டுமே என்று சொல்லி யெகோவா நிஷியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வச்சு தந்தீரே என்று சொல்லி யெகோவா நிஷியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிஷியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சில மணி நேரங்களிலே 2025 ஆண்டு நம்மை விட்டு மறைந்து போகிறது.
நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு ஞாபக நாட்களாக மாறப்போகிறது. ஆகவே இந்த மறைந்து போகிற இந்த நாட்களை நம்மை நடத்தினவர் நல்லா யாரும் வேடிக்கை பார்க்காம, இது ஒரு உலக மனுஷர்கள் மற்றவர்கள் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்ம அதை யோசிக்காமல், இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தின ஒரு ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். காலங்கள் மாறி போனாலும், வருடங்கள் மாறி போனாலும், மாறாத ஒரு தெய்வம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆகவே நாம் குறைவுற்றவர்களாக இருந்த போதிலும் அவர் நிறைவுள்ளவராய், நாம் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராய், இன்றைக்கும் என்றைக்கும் ஜீவிக்கிறவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க யாரும் இந்த நேரத்தை அலட்சியப்படுத்தாதபடி நன்றியோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு, பல சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பித்து காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதனால் உணர்ச்சி வசப்படுகிறதல்ல, உணர்ந்து ஆராதிக்கிறது. ஏதோ இமோஷனில் எல்லாம் வருஷம் வருஷம் போகிற மாதிரி இதுவும் போகுது அப்படின்ற ஒரு சிந்தனையோடைய அல்ல, அவருடைய நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நம்மளையும் கரிசனையோடு பார்க்குற ஒரு ஆண்டவர் இருக்காரே, குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் நம்மளையும் தெரிந்து அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்து ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆராதிக்கும்படியாய், நம்முடைய பாவக்கரைகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், ஜபக்குறைவுகள், வேதவாசிப்பு குறைவுகள், விசுவாச குறைவுகள், எல்லா குறைவுகளையும் பார்க்காம அவர் அவராகவே நம்மோடு அசைவாடி கொண்டது. அதனால் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய கிருபையை நினைத்து எல்லா நாவுகளும் அப்படியே ஸ்தோத்தரிப்பதாக, எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிப்போமாக, எல்லா நாவுகளும் அப்படியே கர்த்தரை துதிப்பதாக, எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம், வயத்திறந்த எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, எல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை தவிர உங்களுடைய நாவுகளில்